மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையிலே எங்களோடு கூட பேச எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் நடக்கத்தக்கதாய், எங்கள் கீழ்ப்படியத்தக்கதாய் எங்களுக்கு தயவு செய்யுங்க, ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமேன். நெகேமியா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியா 1ஆவது அதிகாரம் வசனம் 1 துவங்கி 11 முடிய. நெகேமியா 1. Turn to book of Nehemiah chapter 1 verse 1 to 11. நம்ம ஒரு சில வசனங்களை நம்மை பார்த்து அம்பாசிக்கு கேட்போம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரமனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய அனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி, இன்றைக்கு உமது அடியானை காரியத்தை கைகூட வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். Prayer that move God's heart. ஆண்டவருடைய இருதயத்தை அசைக்கக்கூடிய, இல்லை ஆண்டவருடைய இருதயத்தை தொடக்கூடிய ஜெபம். ஆண்டவருடைய இருதயத்தை தொடக்கூடிய ஜெபம் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகள், தயவு, இரக்கம், ஆசீர்வாதம், பாதுகாப்பு, அன்பு, இப்படிப்பட்ட பல காரியங்களை நாம் காண முடியும். நெகேமியா புஸ்தகத்தில் இந்த சாப்டர் 1 இந்த அதிகாரத்தில் இட்ஸ் எ ப்ரேயர், இது ஜெபத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஹி இஸ் எ கப் பேரர், பான பாத்திரக்காரன். சிலருக்கு பான பாத்திரக்காரனா தெரியும், சிலருக்கு பான பாத்திரக்காரனா யார் அது அப்படின்னு, பானை கொண்டு போகிறவரா இல்லை அப்படி தமிழில் எழுதியிருக்கிறது. அது ஆக்சுவலி அவர் ஒரு கியூசி மேரி அப்படின்னா ராஜாவுக்கு கொண்டு வருகிற எல்லா சாப்பாடுகள், உணவுகளை இவர் பரிசோதித்துட்டு அதில் விஷம் இருக்கிறதா
உப்பு இருக்கா, சீனி இருக்கிறதா, இல்லை அவருக்கு இந்த ராஜாவுக்கு அப்புறம் பிறகு அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் என்ன செய்வார், அங்கே கொண்டு போகிறாரு. ஹல்லேலூயா. என்னது, நீங்கள் இப்போ சாப்பிடலாம் ராஜா. பானபாத்திரக்காரன் அவர் தான் சேவை செய்கிறவர். ஒரு ரொம்ப முக்கியமான வேலை. அவர் இல்லைன்னா ராஜாவுக்கு என்ன வேணால் சாப்பாடு மூலயமா இதுவும் நடக்கக்கூடும். நெகேமியா ஒரு சாதாரண ஒரு மனுஷன், சாதாரண நார்மலான ஒரு ஆள். இஸ் a normal person. He is not a pastor or priest or prophet. அவர் வந்து தீர்க்கதரிசி இல்லை, அவர் வந்து ஒரு போதகர் இல்லை, ஆசாரியன் இல்லை, சாதாரண ஒரு மனுஷன். அவருக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், அந்த ராஜாவின் மத்தியில் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு க்ரூ மாரி இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நெகேமியா இடத்துல சூசான் அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது பாபிலோனியர் காலங்கள், எரேமியா தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும் என்று சொன்ன காரியங்கள் நீங்கள் எரேமியா புஸ்தகத்தில் பார்த்தீர்கள் என்றால் அங்கே அவர் ப்ரொஃபஸி பண்ணியிருப்பார், ப்ரொஃபஸாய் பண்ணியிருப்பார். என்னது, இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு. அது நடந்த காலகட்டம் தான் இந்த நெகேமியா காலத்தில் நடந்து கொண்டிருந்தது. எருசலேமே இல்லை, சுட்டெரிக்கிறாங்க. அந்த எருசலேமின் பாதுகாவல்னா அந்த சுவர் தான் அதுக்கு பயங்கர பாதுகாவல். எப்படி பல கோட்டைகள், எரிகோ கோட்டைகள் சுற்றி இருந்த மதில்களைப் போல அன்றைக்கு எருசலேமை சுற்றி சில மதில்கள் இருந்தது, சுவர்கள். அந்த சுவர்கள்லாம் இடிக்கப்பட்டுட்டாங்க. பாபிலோனர் வந்து எல்லா இடத்துலையும் அட்டூழியம் பண்ணுறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க. they were torture people, killed people, abuse people. அந்த மாரி காலகட்டத்தில் வந்து அவர்களுடைய சகோதரர்கள் வந்து நெகேமியா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நெகேமியா நம்முடைய ஜெருசலேம் தேசத்தில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் பல நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஜெருசலேமில், காசாவில், ரஷ்யாவில், யுக்ரைனில் பல பகுதிகளில் யுத்தங்கள். இன்றைக்கு கூட நம்ம பார்த்துருக்கலாம், இந்தோனேஷியாவில் பெரிய ஒரு இரப்ஷன், ஒரு என்ன சொல்லியிருக்காங்க, எரிமலை வெடித்திருக்கிறது. ஸோ அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம், நம்ம கேட்டுட்டு பேசாமல் இருக்கலாம். ஓ அப்படியா அப்படின்ட்டு. எஸ், ஆமாம், காசாவில் சண்டை நடக்குது, ரொம்ப பேர் செத்து போகிறாங்களே, பிள்ளைங்க சாகுறாங்க, எத்தனையோ பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும். ஆனால் நம்ம இங்கே நல்லா ஜாலியாக நிறைய பேர் இருக்கிறோம், சொந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நல்லா 3 வேளை சாப்பிட்றோம், நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆனால் நம்ம பார்த்தோம் என்றால் நெகேமியாட்ட இவர்கள் வந்து சொல்லும் பொழுது, நெகேமியா ரொம்ப பிஸியான ஆள். நீங்கள் பாருங்கள், ராஜா மத்தியில் வேலை செய்கிறாருன்னா சாப்பாடெல்லாம் நல்லா செக் பண்ணணும். போய் ஆல்வேஸ் மஸ்ட் கான்டாக்ட் வித் த செஃப் அண்ட் கிங். நாளைக்கு என்ன உங்களுக்கு சாப்பாடு, இதெல்லாம் கொஞ்சம் பிஸியான வேலை. அந்த பிஸியான மத்தியில் அவங்க வந்து இந்த செய்தியை சொல்லும் பொழுது நெகேமியா கேட்டுட்டு வாசிக்க கேட்போம். 3வது வசனத்தை நம் வாசிக்க கேட்போம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கின்றது என்றார். இப்படி சொல்றாங்க. அவர் கேட்டபடி என்ன சொல்றாரு, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து. அந்த சில நாளாய் துக்கித்துன்னு எழுதியிருக்கிற காரியங்கள் கிட்டத்தட்ட வேத ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க 6 மாதத்துக்கிட்ட வந்து அவர் வந்து இந்த துக்கம் இருந்தது. நம்மள வீட்டில் யாரும் காலமானார் இல்லை, பிரியமானவர்களே, யாரும் சொந்தக்காரங்க இல்லை நண்பர்கள் காலமானார் கூட நம்ம கேட்டுட்டு ஒரு ஃபியூ டேஸ் தான், அதுக்கங்கிட்டு நம்மளுக்கு எல்லாம் க்ளீன் ஆயிருங்க. ஹல்லேலூயா. அதை பற்றி நம்மளுக்கு ஞாபகமே இல்லை. அந்த பாரம், துக்கம், சோகலாம் இல்லை. எஸ், நான் நிறையா பார்த்துருக்குறேன்.
ஆனால் நெகேமியாவுக்கு அந்த அவங்களுடைய தேசம் சுட்டரிக்கப்பட்டது, ஜனங்கள் சாகிறது வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் அவருக்கு இருதயத்தில் ஒரு துக்கம் இருந்தது. அதை நினச்சி பிரியமானவர்களே அவர் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார் 6 மாதம். சில காரியங்களுக்கு நம்ம ஒரு ஆள் ஒரு வார்த்தை இல்லை ரியாக்ஷன் செஞ்சாலே பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் பிரதர் என்று சொல்லலாம் கூட நம்மளுக்கு தூக்கமே வராது. ஏன் இவங்க ஸ்தோத்திரம் சொல்லலை, ஏன் இன்னைக்கு என்கிட்ட சிரிக்கலை, ஏன் இவங்க பேசலை, ஏன் என்ன விசாரிக்கலைன்னு சொல்லிட்டு பிரியமானவர்களே ஒரு 10 மாதம் என்ன வருஷம் இதையே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. ஆனால் அது எப்படி சால்வ் பண்ணுன்னு தெரியாது. ஆனால் இங்கே நெகேமியா அழுவுறார் 6 மாதம். அப்புறம் என்ன செய்கிறார் இந்த நெகேமியா பிரியமானவர்களே, உபவாசித்து ஃபாஸ்ட் பண்ணுறாரு. நம்ம லென்ட் சீசன் வந்தால் ஃபாஸ்ட் பண்ணுறோம் பிரியமானவர்களே. மற்றவர்களுக்காக நம்ம ஃபாஸ்ட் பண்ணுறோமா இல்லை சபைக்காக இல்லை ஆத்மாவுக்காக? மிகவும் குறைவு, ரொம்ப குறைவுங்க. நம்ம மற்றவர்களுக்காக இல்லை, வீட்டின் காரியங்களுக்காக, ஃபேமிலிக்காக, உறவினர்களுக்காக இல்லை பிரியமானவர்களே இந்த காரியத்திற்காக குறிப்பிட்டால் நம்ம வந்து ஒரு 3 நாள் உபவாசம் இருப்போம், 1 வீக் நம்ம உபவாசிப்போம். இவர் வந்து 6 மாதத்துக்கிட்ட வந்து உபவாசித்து அழுகுறாரு. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, அவர் என்னது மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடுறாரு. மன்றாடுறது எப்படி தெரியுமா? he was wrestled with God through prayer. மன்றாடுறாங்க. எதற்காக? எனக்கு சம்பளம் பத்தலை, எனக்கு சூசன் இதில் இந்த கப் பேரராக இருக்குது, எனக்கு பிடிக்க, எனக்கு ப்ரொமோஷன் வேணும், நான் கிங்காக மாறணும் அப்படின்னு ப்ரே பண்ணுறாரா? இல்லை, அவர் அதற்காக ஜெபம் செய்யல. இல்லை, நான் இன்னைக்கு ஒரு அடிமையை போய் வாழ்ந்து கண்டிருக்கிறேன், வாழ்க்கை சரியில்லை, ஒரு ஸ்லேவரி மாரி இருக்கிறது, இல்லை துக்கமாக இருக்கிறது, என்ன அவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க, இல்லை அதற்காக துக்கித்து உபவாசித்து நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்கிறோமா? அவரு பிரியமானவர்களே தன் ஜனங்கள், என்னுடைய நாடு இப்படி அழிவுக்குள்ள வருகிறது என்று he was prayed to God. ஆண்டவர்கிட்ட பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் செய்கிறார். ஆண்டவரே மன்றாடுறாரு. ஒரு புது காடி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனையோ நாள் ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். ஒரு புது வீடு வாங்கணும், என்னுடைய லைஃப், என்னுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் என்று சொல்லி நிறைய வாட்டி நம்ம உபவாசிச்சிருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் மற்றவர்களுக்காக அவங்க என்ன வழியில் போகிறாங்க, அவங்க எப்படி துடிப்பாங்க, அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க, ஐயோ அவங்களுக்கு இப்படி நடந்துருச்சு என்று நம்ப பிரியமானவர்களே ரொம்ப குறைவு. சாப்பாடுக்காக நம்ம ப்ரே பண்ணுவோம், ஆண்டவரே இன்னைக்கு வந்து சாப்பாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. மென் செமினா, உமன் செமினா வருது, ஆண்டவரே நல்ல ஒரு சாப்பாடாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு ப்ரே பண்ணக்கூடும். ஹல்லேலூயா. ஐயா, அதை விட நம்மளுக்கு அதிகமான காரியங்கள் நிறையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த நெகேமியா வந்து துக்கித்து அழுகிறார், ஜெபம் செய்கிறார், பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். நம்ம ஜெபத்தில் பிரியமானவர்களே ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வரத்தக்கதாக இருக்கிறதா? எத்தனையோ ஜெபங்கள் நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது when we pray to God, we somehow we receive something from God. We have experienced that we have replied through God. ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு பதில் கிடைச்சிருக்கு. சில நேரத்தில் பதில் கிடைக்காது. ஆனால் இங்கே நெகேமியா வந்து அவர் ஜெபம் செய்கிறார். இன்றைக்கு நமக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்குது.
Most of us, we are worried about the future. ஐயோ என் ஃப்யூச்சரு எப்படி இருக்கும், நான் இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டேன், அடுத்த நீங்கள் சிலரை போய் கேட்டிங்கன்னா இன்றைக்கி எக்ஸாம் முடித்த SPM முடித்தவங்க, STPM முடித்தவங்கலாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா வாட் இஸ் யுவர் ஃப்யூச்சர் அப்படின்னு கேட்டிங்களா, வாட் யூ கோயிங் டு பி இன் ஃப்யூச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரில, டோன்ட் நோ, எனக்கே தெரில என்னவா ஆமாம் போகிறான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஏன் நீ படித்த, அவங்களுக்கு தெரியல, ஏதோ படிக்க சொன்னாங்க நான் படித்தேன். சிலர் சொல்லலாம் நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு, அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் இருக்கும், டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு. எதை எடுத்தாலும் டாக்டர் மாரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. எஸ் ப்ளீஸ் டெல், என்ன உங்களுக்கு அப்படின்னு. சிலருக்கு லாயராக ஆகணும்னு ஆசை, அவங்க லாயர் மாரியே பேசுவாங்க, லாயர் மாரி பேசுவாங்க. அவங்க நீங்கள் பேசுனா அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. சிலருக்கு நிறைய ஆம்பிஷன் இருக்குது. சிலர் கேட்டிங்கன்னா நான் ஆர்மியாக ஆக போகிறேன், அஸ்கராக ஆக போகிறேன், இப்படி நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. ஆனால் உங்களோட ஆக்சுவல் ட்ரீம்ஸ் என்னங்க ஆக போகிறீங்க என்று சொன்னால் அந்த ரகசியம் பிரியமானவர்களே, யாருக்கு அந்த ரகசியம், நான் என்னவா ஆக போகிறேன். இன்றைக்கி சில பேர் தலையை கொடுத்து பாஸ்ட்டு கேட்பாங்க, எனக்கு என்னாச்சும் சொல்லுங்கள் பாஸ்டர், ஆண்டவர் என்ன இடத்துல சொல்கிறாரு அப்படின்னு. ஜோசியம் பார்க்குற மாரி பார்ப்பாங்க. ஆண்டவர் ஏதாச்சும் சொன்னாரா பாஸ்டர், பாஸ்டர் ஆண்டவர் என்னாச்சும் சொன்னாரா, இல்லை ஆண்டவர் சொல்லலை, பைபிள் படிங்க ஆண்டவர் பேசுவார். ஸோ பிரியமானவர்களே நிறைய கேட்பாங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறார் அப்படின்னு தெரிய வேண்டும் என்றால் நெகேமியாவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். Whatever he touched, whatever he do was prosper. தேவனிடத்திலிருந்து நீங்கள் இந்த நெகேமியா புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா இட்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். உள்ளுக்குள்ள எல்லாம் கரினம் அழகானது, அற்புதமான இருக்கும். அவர் யார்கிட்டலாம் போய் பேசுகிறாரோ ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு தெய்வம், அந்த மனுஷன் பரவாயில்ல ஓகே நான் உனக்கு இது செய்கிறேன் அப்படின்னு. ராஜா சரி, ஆட்கள் சரி, எல்லாமே அந்த வசனம் ஒன்று இருக்கு. தேவனுடைய தயவு எரேமியா மேலே இருந்தது. அல்லேலூயா. தேவ தயவு, அல்லேலூயா. இரக்கம், தேவ அன்பு. அவர் என்னென்ன கையிட்டு செய்கிறாரோ அந்த காரியங்கள். இப்போ நம்ம ஒரு வேலை செய்ய போகிறோம், அந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். சிலருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கவே நடக்காது. 10 வருஷம் நான் வேலை செய்கிறேன், 10 வருஷம் நான் படிக்கிறேன், ஆனால் என்னுடைய காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன் காரணம் பிரியமானவர்களே, ஒரு ரகசியம் இருக்கிறது. முக்கியமாய் தேவனை நேசிக்கிற ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. நம்ம எப்போவுமே ப்ரே பண்ணால் என்ன ப்ரே பண்ணுவோம், நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி நம்ம ப்ரே பண்ணுவோம்? நம்ம இங்கே சர்ச்சுக்கு வந்தால் நம்ம எப்படி ப்ரே பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் திங்ஸ் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, வர்ஷிப் இருக்கிறது. அப்புறம் ஒரு ஆர்டர் இருக்கிறது பிரியமான. வர்ஷிப் முடிந்த பிறகு பாவ அறிக்கை இருக்குது. பாவ அறிக்கை முடிஞ்சு பரலோகத்தின் ஜெபம், இப்படி ஒரு ஆர்டர் இருக்கிறது. இங்கே வந்தால் நம்ம நிறைய பேர்த்துக்கு சண்டேனா நம்மளுக்கு வர்ஷிப் நடக்கும், சண்டேனா நம்மளுக்கு ஒரு பைபிள் வர்ஸு, வேதம் வாசிப்பு இருக்கிறது. இப்படி ஒரு ஒழுங்கு இருக்குது எல்லாத்துலேயும். ஆனால் நம்ம பர்சனல் லைஃப்பில் ஆண்டவர்கிட்ட எப்படி ப்ரே பண்ணுறோம்? நேராக போனோன்னே ஆண்டவரே எனக்கு இது நீங்கள் செய்யலைன்னு வச்சுக்கிங்களேன், 1 வாரம் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், 10 வாரம் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், கிறிஸ்மஸ் சர்வீஸுக்கு வர மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், செல் குரூப்பில் கலந்துக்க மாட்டேன், அது இவங்கள்ட்ட பேச மாட்டேன், உங்களை திரும்பி பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு ஆண்டவருக்கே நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு மிரட்டல், ஒரு டேட்டன் கொடுக்குறோம் ஆண்டவருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், எரேமியா இதான் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு பிரின்சிபல் இருக்கிறது. ஜெபிக்கிறப்ப இதை நீங்கள் கற்றுக்கொண்டால் பிரியமானவர்களே, நான் சொல்கிறேன், இது உங்களுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கிட்டிங்கன்னா, நம்ம எப்போவுமே நம்மளுடைய தேவைத்தான் ஆண்டவரத்தில் போய் நம்ம கேட்குறோம். என்ன கேட்குறோம்? எனக்கு இது நடக்கல ஆண்டவரே, காரியம் ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் எனக்கு நடக்கணும் ஆண்டவரே, இதை நம்மளுடைய தேவையை தான் முன்வைக்கிறோம். ஆனால் இங்கே எரேமியா ஆண்டவரை அக்னாலேஜ் பண்ணுறாரு. Do you know who our God is?
நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? நம்ம ஆலயத்திற்கு ஒரு நம்ம சாதாரண வரும் பிரியமானவர்களே, சாதாரண வந்துட்டு எல்லாமே பார்க்குற மாதிரி பார்த்துட்டு ப்ரே பண்ணிட்டு போகிறோம். ஆனால் ஆண்டவர் பயங்கரமான ஆண்டவர். Our God is so powerful, almighty. The heart can feel. இந்த எரேமியாக்கு இங்க பாருங்க, நம்ம ஒன்று சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட காயின் ஆபேலோட why God never accept Abel's காயினோட அந்த ஆஃபரிங்கை ஏன் அவர் அக்செப்ட் பண்ணல? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கிறது. ஆபேலுக்கு எப்படி ஆஃபரிங் செலுத்தணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது, ஒரு முறைமை இருக்கிறது. ஸோ அவரு இந்த முறைமை ஆதியிலிருந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. யூ மஸ்ட் acknowledge who your God is. ஆண்டவர் யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். தொழுகிறதுல, ஜெபிக்கிறதுல, துதிக்கிறதுல, நன்றி செலுத்தல ஒரு ஒழுங்கு இருக்கு. இந்த புஸ்தகத்தை படித்தீங்க, நான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. இந்த பாருங்க, பரலோகத்தின் தேவனை நோக்கி 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். verse 5, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே அன்பு கூர்ந்து உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. பயங்கரமுமான தேவனே. பாருங்க, சீனாய் மலையிலே அடிவாரத்தில் அதை தொடக்கூடாதுன்னு மோசே மேலே இருந்து ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னாரு? அந்த மலை கிட்ட யாரும் அப்படிப்பட்ட பயங்கரமான தேவன். இதெல்லாம் அக்னாலேஜ் பண்றாரு. God, you are almighty. நம்ம சொல்றோம் இன்னைக்கு நம்ம பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்துகிறோம். எஸ், ஆனால் ஆண்டவர் அந்த ஒவ்வொரு பாடல்களை நம்ம பார்த்தீங்கன்னா, சிலர் வர்ஷிப் நடத்துனாங்கன்னா நேராக அற்புதம் பாட்டு நடத்துவாங்க. எஸ், சிலர் இன்றைக்கி கூட நம்ம நிறைய பாடல்கள் பாடியிருக்கலாம்ல. ஆனால் இந்த வர்ஷிப்போட என்ன சொல்லுவாங்க? ஆண்டவருடைய பற்றி கனத்தை செலுத்தும்படியாக காட். ஹல்லேலூயா. பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே. ஒரு இல்லை, நம்ம எடுக்கிற சாங்ஸ் அப்படி தான். அந்த ஸ்ட்ரக்சரு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே நிறைய, நம்மளுக்கு தெரியும். முதல்ல ஆண்டவரை போற்றுதல். இதான் இங்கே நெகேமியா செய்கிற. ஆண்டவரை போற்றுறார். ஆண்டவரே நீர் செங்கடலை பிளந்தவர். எத்தனையோ சேரியட்ஸ், இந்த எகிப்திலிருந்து வந்த எல்லா ரதங்களையும் ஆண்டவரே ஒரு 3 அணிகிறது போல நீங்க அமைத்து போட்டீங்க. நீங்க பயங்கரமான தேவன். நீங்க பாருங்க, யோபு கூட சொல்வாரு, வானங்களை ஞானமாய் நீர் படைத்திருக்கிறீர். டேனியல் அவருடைய ஜெபத்தில் பாருங்க, அவர் சொல்லியிருக்கிறாரு, காலங்களையும் சமயங்களையும் ஆண்டவரே மாற்றுகிறவர். அவர் யோபு கடைசி அதிகாரத்தில் சொல், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்க செய்கிறது ஒரு நாளும் ஆண்டவரே அது தடைப்படாது. சகல நாவுகளும் ஆண்டவரே அறிக்கை செய்யும். முழங்கால் யாவும் உங்களுக்கு முன்பாக முடங்கும் ஆண்டவரே அப்படி என்று சொல்லி என்ன சொல்றாங்க? ஆண்டவரை போற்றுறாங்க. அவரோட என்னது துதிகளை, அவருடைய செயல்களை அப்படி சொல்லி போற்றுறாங்க. The first point is you must praise God. You must exalt your God. You must know, you must acknowledge your God. Acknowledge him. ஆண்டவரை போற்றுங்க. ஆண்டவரை நீங்க அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் இப்படியா, நான் போற்றணும் அவரை. உரத்த சத்தத்தோடு அவன் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று. ஆண்டவருடைய செவிகளில் பயிற்றிட்டு, அப்ப உரத்த சத்தத்தோடு அவர் கூப்பிட்டிருக்கிறாரு. How you acknowledge your God? எப்படி நீங்க உங்க ஜெபத்தில் ஆண்டவரை நீங்க தேடுறீங்க? ஆண்டவரை நீங்க பயங்கரமான ஆண்டவரே. நான்லாம் தாவீதின் ஜெபத்தில் ஆண்டவரே தூசிக்கு சம ஆண்டவரே, நான் ஒரு புல்லுக்கு ஒப்பானவன், நான் ஒரு மண்ணுக்கு திரும்புகிறவன் ஆண்டவர், என்ன அக்னாலேஜ் பண்ணுற ஆண்டவரே, நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஆண்டவரே, நிற்க தகுதி இல்லாதவன்.
ஆனால் நம்ம சில பேர் ஆண்டவர் கூட்டாளி மாரி நினச்சிருக்கிறோம். ஆண்டவர் சாதாரண ஒரு அப்பா மாரி, அதுக்குன்னு ஒரு அப்பா மாரி ஒரு காலகட்டம் இருக்குங்க. ஆனால் ஆண்டவரை முதல் நம்ம அக்னாலேஜ் பண்ணுறது, He is so powerful, above all authority. அந்த உணர்வு அவர் ஜெபிக்கிறார். 6 மாதம் ஃபாஸ்டிங் இதை அறிக்கை செய்கிறாரு. ரெண்டாவது, give thanks. He confess the promise of God. நீங்க பயங்கரமானவர், நீர் விடு. வாசிக்க இப்போ ரெண்டாவது அவர் சொல்றாரு, 6வது வசனத்தில் வாசிங்க. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறோம். பாவங்களை அறிக்கை செய்கிறார். The second things you must confess your sin, or either you can give thanks to God. அவர் என்ன செய்கிறார்? கன்ஃபெஸ் பண்றாரு. யாரோட பாவங்க? fourth fathers, 4 தலைமுறைக்கு செய்யப்பட்ட பாவம். யாரு? இஸ்ரவேல் எகிப்து தேசத்தில் செஞ்ச விக்கிராராதனைகள், பாவங்கள் எல்லாத்தையும் குறித்து எங்க அப்பாவோட, எங்க தாத்தாவோட எங்கள் பிதாக்கள் செய்த பாவங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, அவங்க செஞ்ச பாவம் சில நேரத்தில் நம்மளுடைய பிளெஸ்ஸிங் ஹார்ம் பண்ணும். ஹல்லேலூயா. அவங்க fourth fathers, தாத்தா அப்பா செஞ்ச பாவம் சில நேரத்தில் அதனாலே சிலருக்கு கல்யாணம் நடக்காமல் இருக்கலாம், அதனாலே சிலர் சக்ஸஸ்ஃபுல்லாமல் இருக்கலாம், அதனாலே சிலருக்கு பிரியமானவர்களே நிறைய காரியங்கள் தடைப்பட்டு இருக்கு அந்த ஆசீர்வாதங்களை. அப்போ இவர் பாருங்க, அவருடைய பாவத்துக்கு கூட அவர் என்ன செய்யறார்? எங்கள் பாவங்களை தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. ஒரு நாள் இல்லை ஜெபம், இது 6 மாதம் நினச்சி பாருங்கள். இரவும் பகலும் மன்றாடுறாரு. சரியான பிஸியான வேலையில் இருக்கிறாரு. ஆனால் இரவும் பகலும் அவருக்கு ஒரு டைம் கிடச்சிருக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எங்கள் அப்பா செஞ்ச பாவம், எங்கள் தாத்தா செஞ்ச பாவம், ஆண்டவரே அதற்கு பின்னாலே செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. விழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் துக்கம். ஹல்லேலூயா. பாவத்தை அறிக்கை செய்ய. அதனால் பாருங்கள், நம்ம சபையில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு ஒழுங்கு இருக்குது. என்னது பிரியமான, நீங்கள் புல்லட்டின் எடுத்து பார்த்தீங்களா, என்னென்ன அடுத்தடுத்து நம்ம செய்வோம் என்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அதேமாரி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது, நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் ஜெபத்துக்கு போனால், ஐ மஸ்ட் அக்னாலேஜ், ஐ மஸ்ட் எக்ஸால்ட் மை காட். ரெண்டாவது, ஆண்டவருக்கு நான் என் பாவங்களை அறிக்கை செய்யணும். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஜெபத்தில் முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அந்த பரலோகத்தின் ஜெபத்தை, பிறர் பாவங்களை, ஆண்டவரே நான் பிறருக்கு மன்னிக்கிறது போல என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த கன்ஃபெஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மூன்றாவது காரியம் பிரியமானவர்களே, give thanks. ஆண்டவரிடத்தில் நன்றி செலுத்துங்க. ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்ல வேண்டும். நம்ம சில வேளையில் பிரியமானவர்களே, மற்றவங்க நமக்கு ஏதாச்சும் செஞ்சால் என்ன சொல்கிறோம்? நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் ஏதாச்சும் ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்துட்டாரு, காரியத்தை வாய்க்க செஞ்சுட்டாரு, நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் செய்யலைன்னா, சூழ்நிலை மோசமாக இருக்கிறது, பிஸ்னஸ் இல்லை, வேலை இல்லை, பிரியமானவர்களே வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை இறந்து போயிட்டாங்க, இப்படி அடுத்தடுத்து யோபுக்கு அந்த காரியங்கள் நடந்ததுனால யோபு என்ன செஞ்சாரு? ஆண்டவரை கருவினாரா? ஐயோ ஆண்டவரா, நீங்கள் ஏன் இப்படி என் வாழ்க்கையில் இப்படி இதெல்லாம் அனுபவிச்சிங்க? ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஏதோ நம்ம சொந்தக்காரங்க இல்லை, நம்ம வீட்டில் யாரும் காலமானா, ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதை அனுமதிச்சாரு? ஏன் அனுமதிச்சாரு? ஆண்டவரை நான் சரியாக தானே ஆண்டவரை லவ் பண்ண, ஏன் எங்கள் வீட்டில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேள்விக்குறி இருக்கலாம்.
ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்கே செய்கிறார். யோபு கருவி இருக்கலாம், ஏசி இருக்கலாம், ஆண்டவரே என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். ஆண்டவருக்கு அந்த சூழ்நிலையும் நன்றி சொல்லுகிற காரி டேன்பூம் அண்ட் த ஃப்ளீஸ் அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த காரி அண்ட் பெஸ்டி அவங்க 2 அக்கா தங்கச்சிங்க. வேர்ல்ட் வார் 2ல வந்து இந்த ஜெர்மன் பீப்புள் வந்து வாஸ் கில் எவ்ரி ஜூயிஷ் பீப்புள். இந்த ஜூயிஷ் பீப்புளை வந்து டார்ச்சர் பண்ணி ஐஸ் கட்டியில் வச்சு, அதில் அந்த ஐஸ் கட்டியில் ஒரு 6 மணி நேரம் ஒரு நாள் அப்படியே வச்சுருப்பாங்க. அந்த ஐஸ் கட்டி மேலே உடம்பு எப்படி இருக்கும், சின்ன சின்ன இந்த எலிங்க, இந்த ரேட் இருக்குங்களே, அந்த ரேட்டு, இந்த கோக்ரோச் அந்த ரூமில் வச்சு அடைச்சிடுவாங்க. கேரண்டு, இந்த ஷாக்கு, நாக்காளியில் ஒரு ஷாக், எலக்ட்ரிக் ஷாக். அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட எனர்ஜிலாம் அப்படியே அந்த எலக்ட்ரிக் வந்து என்ன செய்கிறோம், வீக் ஆகிரும். சொல்லுவாங்க, இயேசு இல்லைன்னு சொல்லு, நீ இயேசுவோட பிள்ளை இல்லைன்னு சொல்லு. எத்தனையோ பேர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, டினாய் பண்ணியிருக்காங்க. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட டார்ச்சரான இதில் இவங்க இந்த காரி அண்ட் இந்த பெஸ்டி இருக்கிறாங்களா, அக்கா தங்கச்சி 2 பேரும் போய் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து இந்த நாசி இந்த ஜூஸ் பீப்புளேருந்து என்ன செய்வாங்க, காப்பாற்றி அவங்க வீட்டில் வச்சு என்ன சொல்லுவாங்க, பராமரிப்பாங்க. இதுக்கு அந்த நாசிஸ், அந்த ரஷ்யனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, இவங்க வந்து ஜூஸ் பீப்புளுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க, சத்தியம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ஒரு அறையில் அடைச்சி போட்டானுங்க. இந்த அறையில் அடைச்சி போட்ட பிறகு அந்த அறை முழுவதாக இந்த பெட் என்ன சொல்லுவாங்க, இந்த பெட் பாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ரத்தம் குடிக்க முட்டைப்பூச்சி, அது கொக்ரோச்சி, கொசு, இப்படி இருக்கிற நிறைய அந்த அறையில் என்ன சொல்லுங்க போட்டு அடைச்சிட்டாங்க. உங்களால் இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. உங்களால் இருக்க முடியுமா? அந்த மாரி ஃபோன் இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா? ஆண்டவரே, என் ஃபோன் காணாம போச்சு, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரேன்னு சொல்ல முடியுமா? எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்குது, இப்போ தான் ஃபோன் இல்லாமல் டிக்டாக் பார்க்க முடியாது, வாட்ஸ்அப் செய்ய முடியாது, யாருக்கும் கால் பண்ணி தொங்க முடியாது, இப்போலாம் இப்படி நன்றி செலுத்த முடியுமா? இன்றைக்கு சாப்பாடு இல்லை, வேலை இல்லை, ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு குறைவாக இருக்குது, அதற்காக ஆண்டவர்கிட்ட நீங்கள் நன்றி செலுத்த முடியுமா? இந்த கோரி என்ன தெரியுமா செஞ்சாங்க, கருவுனாங்க. சூய நம்மளோட வாழ்க்கை எப்படி போச்சு, நம்ம நல்லது தானே செஞ்சோம், இந்த சிறையில் போட்டு அடைச்சிட்டானுங்களே. ஒவ்வொரு நாளும் டார்ச்சர் பண்ணுவானுங்க. அந்த செல் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 100 பீப்புள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு செல் எல்லாம் ஆட்களாக இருக்கும். ஃபேன் இல்லை, ஏர்கான் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை. உங்களால் அந்தமாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நீங்கள் என்ன செய்வீங்க ஆண்டவருக்கு? பவுலும் சீலாவும் அடைச்சி போட்டுறாங்க, சங்கிலியில் கட்ட தொங்க விட்டுட்டாங்க, அட்டின்னு அடித்து உடம்பெல்லாம் காயம். ஆனால் பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்காக நான் ஊழியம் செஞ்ச ஆண்டவரே, என்னை இப்படி கொண்டு போய் விட்டுட்டீங்களே சிறையில் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதோட நெகேமியா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். என்ன ஆண்டவரை உங்கள் பிள்ளைங்கன்னு சொன்னீங்க, எகிப்திலிருந்து விடுதலை செஞ்சீங்க, ஆனால் இந்தமாரி பாபிலோன் கையில் போய் விட்டீங்களே என்று கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். he never complained against God. கம்ப்ளைண்டே பண்ணல. இந்த காரி என்ன தெரியுமா செஞ்சாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, அவங்களுடைய தங்கச்சி பெஸ்டி சொன்னாங்க, இங்கே பாரு, the first Thessalonians chapter 5ல 16 to 18ல நம்மளுக்கு அதான் இன்றைக்கு இந்த மாதத்தோட தீம். அதை சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் தெசலோனியன் சாப்டர் 5ல வந்து சொல்லியிருக்கு, எல்லா சூழ்நிலையும்
ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. Even the worst situation, they was thanking God. ஆண்டவருக்கு அந்த நாள்லேருந்து இந்த பெஸ்டையும் கூறியும் தேங்க் பண்ண விட்டாங்க. அன்னாடும் ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. பரவாயில்ல ஆண்டவரே, இந்த மூட்டை பூச்சி இருந்தாலும் சரி, கொசு இருந்தாலும், கொக்ரோச் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரத்தில் நாங்கள் எல்லா சூழ்நிலையும் நாங்கள் நன்றி செலுத்தினாங்க. யூனோ வாட் ஹேப்பன், ஆக்சுவலி இந்த நாஜிஸ் ஒவ்வொரு நாளும் உங்களை கொண்டு போய் டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த பேர்ட் ஃப்ளூ இருக்கிறதுனால, இந்த மூட்டைப்பூச்சி இருக்கிறதுனால, இந்த பெட் பாக் இருக்கிறனால, மொஸ்கிட்டோ இருக்கிறனால, கொக்ரோச் இருக்கிறனால, பிரியமானவர்களே, அவங்களால அந்த அறைக்கு வருது, ஐயோ அங்கே போவாதுடா, அந்த அறைக்கு போனால் நம்மளுக்கும் அந்த மூட்டைப்பூச்சி வந்துடும் அப்படின்ட்டு சொல்லி அவங்க போகாமல் இருந்தாங்க. ஹல்லேலூயா. அந்த மூட்டைப்பூச்சினால பிரியமானவர்களே, அதுக்குன்னு வீட்டில் மூட்டைப்பூச்சி இருக்குன்னு விட்டுறாதீங்க. மூட்டைப்பூச்சியை கீல் பண்ணிடுங்க. உங்கள் எல்லா ரத்தம் வெளியாயிரும். அப்புறம் பிரியமானவர்களே, இது அன்னைக்குள்ள ஒரு டெஸ்டிமனி. அந்த மூட்டைப்பூச்சி இருக்கிறதுனால அந்த நாசிஸ் அவங்கள அந்த டார்ச்சர் பண்ணுற ரூமுக்கு கொண்டு போக முடியல. அவங்களால ஃப்ரீயாக வேதம் வாசிக்க முடிஞ்சிச்சு, ஃப்ரீயாக கோஸ்பல் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சு ஆண்டவர் ஏன் இந்த சூழ்நிலையில் என்னை விட்டார். காரணம், நான் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லவும், ஆண்டவரிடத்தில் இந்த வேதம் வாசிக்கும் ஜெபம் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஆண்டவர் நேரம் கொடுத்துருக்கார் என்று நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். நெகேமியா ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். பிறகு கன்ஃபெஸ் பண்ணார். என்ன கன்ஃபெஸ் பண்ணார்? தி வேர்ட் ஆஃப் காட், தி ப்ராமிஸ் ஆஃப் காட். வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே, 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு, என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை, the promise of God, he is declaring the promise of God. அவர் ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை செய்கிறாரு, நினைப்பூட்டுகிறார். ஆண்டவரே, இதெல்லாம் செய்வேன் என்று சொன்னீங்களே, உங்களுடைய வார்த்தை உண்மை ஆண்டவரே, உங்களுடைய வாக்குத்தத்தம் என்னென்றைக்கும் நிலை நிற்கும் ஆண்டவரே. இந்த கட்டளையை சொன்னீங்க, கற்பனையை சொன்னீங்க ஆண்டவரே. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீங்களே. யோசுவாவிடத்தில் நீங்க சொன்னீங்க, இரவும் பகலும் ஆண்டவரே இந்த இந்த புஸ்தகத்தை நீங்க என் நாவை விட்டு பிரியக்கூடாது என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, சங்கீதம் 1 சொல்லியிருக்கிறீங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியில வடியுடைய நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில், எந்த காலமாய் இருந்தாலும், வேஸ்டான காலமா இருந்தாலும், ஓல்வோரா இருந்தாலும் சரி, எந்த காலமாய் இருந்தாலும் அவன் கனி தருகிற மரத்தை போல இருப்பான், இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் எது கையிட்டு செய்கிறானோ, சின்ன பிசினஸா இருந்தாலும், படிப்பு காரியம் இருந்தாலும், வீட்டு காரியமா இருந்தாலும், வரவு செலவா இருந்தாலும், அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வீர் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. இதன்படி நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நெகேமியா the word of God, the promise of God என்ன செய்கிறாரு? நினைப்பூட்டுகிறார்.
அப்போ ப்ரேயரில் ஆண்டவர் யார் என்று அறிக்கை செய்யணும். ரெண்டாவது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். மூணாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நாலாவது ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை செய்யணும், நினைப்பூட்டணும். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் இந்த வார்த்தைகள்லாம் படித்துட்டு சற்று நேரம் நீங்கள் தியானமாக இருக்கணும். என்னது இந்த வார்த்தையை கொண்டு, இதான் ப்ரேயரோட ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த ப்ரேயரை நான் செய்யும் பொழுது நான் இந்த நாலாவது காரியம் ஆண்டோடைய வார்த்தையை நான் மெடிடேட் பண்ணணும். அது பண்ணும் பொழுது இப்போ நம்ம என்ன செஞ்சிடும், நம்மளோட ப்ரேயரில் நம்ம வழக்கம் போல் நம்முடைய தேவை, சாப்பாட்டுக்கு நன்றி ஆண்டவரே, இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ நான் மட்டும் நல்லா இருக்கணும் நம்ம சொல்கிறோம். மற்றவங்கள பற்றி நம்ம ஞாபகமே இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, இங்கே அந்த ப்ரேயர் பாருங்கள், நம்ம என்றைக்குமே நம்மளோட பெட்டிஷன் தான் கொடுக்குறோம். ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் நம்மளுக்கு அந்த சயத்தர கேசா அப்படின்னு சொல்லிடும். நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கி பிள்ளைங்க பேரண்ட்ஸுக்கு த்ரெட்டன் பண்ணுறாங்க. நான் சொல்கிறத கேட்க போகிறீங்களா இல்லையா, இல்லைன்னா அந்த ரூம்பை விட்டே நான் வெளியாக மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன் அப்படின்னு த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. அப்படி சொல்கிறாங்க தானே. இல்லைன்னா நான் அவங்க கூட பேச மாட்டேன், இல்லைன்னா மூஞ்ச ஒரு மாதிரியாக வச்சுக்கிட்டு பேசாமல் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஹர்ட்டாகுது. பேரண்ட்ஸ் ஏன் இப்படி இருக்க, பேசாதுங்க, அப்படியே திரும்பிக்கிங்க. ஏன் சாப்பிட மாட்டேற, தெரியாத மாரி மேலே ஏறி இப்படிலாம் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஹல்லேலூயா. அதே நம்மளுக்கு ஒரு ஹர்ட்டாக இருக்கும். வாய் வாட் ஹேப்பன்லா, ஐ ஜஸ்ட் டெல் லிசன் டு மீ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம், பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம். அது ஒரு ஹர்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு, பேச மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே பிரியமானவர்களே, யூ see, ஆண்டவருக்கு இவர் என்ன சொல்கிறாரு, நினைப்பூட்டுகிறார் ஆண்டவருடைய வசனங்களை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் இது செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் உங்களை ஆண்டவரை ஆராதனை செய்வேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு ஆபக்குக் சொல்கிறாரு. நம்ம அந்த ப்ரேயரில் நம்ம சைலண்ட்டாக இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அப்போ தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்கிறத நம்மளால் கேட்க முடியும். நம்ம மட்டும் அடிக்கிக்கிட்டே போவோம், ஆண்டவர் பேசப்படும். நம்ம சில நேரத்தில் நம்ம ஒர்க்கிங் பிளேஸ்லேயும் சரி, ஸ்கூல்லேயும் சரி, பிரியமான சர்ச்லேயும் சரி, சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை பேசவே நம்ம விட மாட்டோம். நம்ம தான் பேசுவோம் நிறையா. ஆனால் அவங்க இன்னும் ஏதோ சொல்ல வருவாங்க. இல்லை 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 கேளு கேளு கேளு, நான் சொல்கிறது கேளு, இது சொல்லு அது சொல்லு அது சொல்லி பேசவே விட மாட்டோம். அதே போல் நம்ம ப்ரேயரில் அமைதியாக ஒரு சைலண்ட் டைம் இருக்குது, சைலண்ட் ப்ரேயர். அது அந்த இந்த டிக்ளேர் பண்ண முடிந்து, இந்த ஆண்டவருடைய வார்த்தை டிக்ளேர் பண்ணி முடிந்து அமைதியான ஒரு சைலண்டாக நம்ம வெயிட் பண்ணால் ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ் நம்மளை தொடுவது நமக்கு தெரியும். ஆண்டவர் ஏதோ சொல்ல வராரு அப்படின்ட்டு தெரியும். அப்புறம் நம்மளுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார், இந்த வசனத்தில் போய் நீ படி, நான் இது உன்னிடத்துல பேச விரும்புகிறேன் அப்படின்னு பேச சொல்லுவார். then we knows. அப்புறம் இதெல்லாம் முடிந்த பிறகுதான் நம்முடைய பெட்டிஷன், நேமையுடைய பெட்டிஷன் என்ன தெரியுமா, நேமையுடைய தேவை இருக்குது. தேவையை வைக்கல. ஆண்டவர் யாரு, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு ஆண்டவருடைய மகத்துவங்களை சொல்லி அறிக்கை செய்துட்டு பிரியமானவர்களே நல்ல ஒரு மெடிடேஷன் செய்து அப்புறம் பிரியமானவர்களே கடைசியாக சொல்றாரு, நான் அலங்கத்தை கட்ட போகிறேன், என் சகோதரர்லாம் அங்கே மறித்து கொண்டு இருக்கிறாங்க, என்னுடைய பாஸுக்கிட்ட, அதாவது இந்த சூசான் அரண்மனையில் இருக்கிற இந்த கிங், இந்த ராஜாவிடத்தில் எனக்கு ஒரு தயவு கிடைக்கணும், எனக்கு கொஞ்ச நாள் விடுமுறை வேணும், லீவு வேணும், ஹாலிடே வேணும், எம்சி வேணும், பிகாஸ் ஐ வாண்ட் டு டூ சம்திங். எங்கே? பலேகம்போங், ஜெருசலேமுக்கு. சில பாஸு உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல விடவே மாட்டாங்க. உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு காரியம் நடக்குன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது. ஆனால் ஜெரேமியா எங்கே ப்ரே பண்ணுறாரு, மக்கியா நாள் போகிறாரு. உங்களுக்கு யாராச்சும் கேட்டிருக்காங்களா, உங்களை பார்த்து கேட்டிருக்காங்களா,
ஏன் நீங்கள் சோகமாக இருக்கு? அம்மா கேட்கலாம், அப்பா கேட்கலாம். நீங்கள் அவுட் சைட் த வேர்ல்ட், இப்போ நீங்கள் அவுட் சைட் யோர் ஹவுஸ், நீங்கள் வெளியே போகிறப்ப யாராச்சும் உங்களை பார்த்து ஏன்ப்பா சோகமாக இருக்குல்ல, வாயில்ல வாட் ஹேப்பன் டு யூலா அப்படி கேட்டுட்டு உள்ளுக்கு சிரிப்பாங்க. உனக்கு வேணும், நீ ரொம்ப சிரிச்சிட்ட, நீ அழுவுறதை நான் பார்க்கணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கிறீங்களா, ஏன் சோகமாக இருக்கு, என்னாச்சுலா அப்படி. ஆனால் சில பேர் உண்மையாக விசாரிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனால் சில பேர் விசாரிக்கவே மாட்டாங்க. ஆனால் இங்கே சூசான் அரண்மனையில் ஈவன் யோர் பாஸ், சம் ஒர்க்கிங் பிளேஸில் நம்ம பாஸ் உன் வீட்டில் என்ன நடந்தாலும் சரி எனக்கு என் வேலை முடியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினிஷ் மை ஒர்க் then you go for your leave அப்படின்னு சொல்லுவாங்க. then you can have your time with your family அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சூசான் அரண்மனையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ராஜா பார்த்து கேட்குறாரு, நேமியா you are not feeling well, நீ ஏதோ ஒரு பாரத்தில் இருக்கிற. இல்லை இல்லைன்னு அல்ல அவர் சொல்கிறாரு. அப்புறம் என்ன உன் பிரச்சனைன்னு விசாரிக்கும் போது, என்னுடைய ஜெருசலேமில் எனக்கு இந்த மாரி காரியம் நடக்குது, நான் கொஞ்ச நாள் என் வீட்டுக்கு போயிட்டு வரணும், என் சகோதரர்களை பார்க்கணும். அலங்கத்தை கட்டுகிற பிளான் ஒன்றுமே சொல்லலை, அலங்க இடிந்து கிடந்தது தான் சொன்னார். ராஜா உடனே ஓகே நான் உனக்கு லீவு தரேன், உனக்கு என்னென்ன வேணும் சாமான்கள் பொருட்கள் எல்லாம் உனக்கு நான் தரேன். அந்த கேட் பாஸ், இப்போ ஒரு சிங்கப்பூருக்கு போதுன்னா கஸ்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி கஸ்டமை தாண்டுவதற்கு கூட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாரு. அநேக எதிர்ப்புகள், ஜனங்கள்லாம் கூடி வந்தாங்க. வா நெகேமியா சொன்னாரு, எழுந்து கட்டுவோன்னு சொன்னாங்க. எல்லாம் ஒன் ஹார்ட், ஒன் மெத்தட், ஒன் திங்கிங், ஒன் தாட் அப்படியில போயிட்டு எல்லாம் என்ன செஞ்சாங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இப்படி நடந்தது? பிகாஸ் he was prayed to God of heaven. ஆண்டவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி சரியான ஸ்ட்ரக்சரை போட்டார் ஜெபத்தில். மற்றவர்களுக்காக செய்யணும், மற்றவர்கள் குடும்பத்திற்காக, மற்ற ஊழியத்திற்காக, மற்ற சபை ஜனங்களுக்காக, மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும்னு ஒரு தாட் இருந்துச்சு அவருக்கு. அது அந்த ஜெபம் ஆண்டவருடைய இருதயத்தை அசைத்தது. நெகேமியா மேலே ஆண்டவருடைய தயவு வந்தது, மனுஷர்களுடைய கண்குள்ள தயவு கிடைச்சது. அல்லேலூயா. எல்லா காரியங்களும் நெகேமியாக்கு சக்சஸ்ஃபுல்லாக முடிந்தது. அல்லேலூயா. நம்முடைய ஃபியூச்சர் என்னன்னு தெரிய வேண்டும்னா, நெகேமியா ஜெபிக்கும் பொழுது அவர் இந்த அலங்கத்தை கட்டுவதற்கு தான் தெரிந்து கொண்டார் என்று அந்த வேலைப்பாடுகளில் தெரிய வந்தது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் இந்த ஸ்ட்ரக்சரை போட்டு இந்த ஜெபத்தை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா பிரியமானவர்களே, ஒரு வேளை உங்களுக்கு என்ன ஃபியூச்சரில் நடக்க போது, எப்படி போகிறேன் அப்படின்ட்டு தெரியலனா கூட ஆண்டவர் உங்களை சரியான பாதையில் நடத்த வல்லவராக இருக்கிறார். எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் நம் நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, நான் என்றென்றைக்குமே ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் நன்றி சொல்லுகிறத மறக்க மாட்டேன், உங்களை போற்றுதலை நான் மறக்க மாட்டேன், உங்களுடைய ஆண்டவரே நான் பாவத்தை அறிக்கை செய்கிறதுல நான் மறக்க மாட்டேன். ஆண்டவரே தயவு செய்து ஆண்டவரே என்னுடைய ஜெபங்களை ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் சரியாக செய்யலைன்னா ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஜெபங்கள் நன்றி சொல்லுகிறதும் ஆண்டவரே, மற்றும் அது மட்டும் அல்லாமல் என்னுடைய தேவைகள் கடைசியாக இருக்கட்டும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன். என் கைகளை உயர்த்தி